எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பூமி என்ன பண்ணலையா? நல்ல சத்தமா சொல்லுங்களேன். பூமி என்ன பண்ணுச்சா? பூமியால தாங்க முடியலையா? அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்ப எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்ல சிஸ்டர், நாம யாரும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோ இருக்கிறோமான்னு தெரியல. நான் இன்னைக்கு உங்களை அவன் அதை விரும்பினான், அதை பெற்றுக்கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, எங்கள் தேவன் என்னைய தரித்திரத்துல வச்சு மாட்டி விடுகிற தெய்வம் அல்ல, என்னை ஐஸ்வர்ய சம்பனரா மாற்றி என் மூலமா அநேகருக்கு விடுதலை கொடுக்கணும் கர்த்தர் விரும்புறார். எத்தனை பேர் ஆமென் சொல். இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கும் தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கும் தெரியுமா? உங்க அபிஷேகத்தை பார்க்காது, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்க்காது, ஆனா உலக அந்தஸ்தை பார்க்கும். அப்படிதானே சிஸ்டர்? நீங்க வெளியே போறீங்கல்ல, வேற வேற்று மதத்தை சார்ந்தவங்க உங்களை பார்த்த உடனே பா எப்படி அந்நிய பாஷை பேசுறாங்க பாருங்க, எப்படி அப்படியா பார்ப்பாங்க? இல்ல, அப்படி பார்க்க மாட்டாங்க. நீ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், அதை பார்த்துதான் உன் தேவன் தான்ப்பா பெரியவர். எப்படி? அப்படிதானே? நிச்சயமாய் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று அபிமெலேக்கிய ராஜா ஈசாக்கை பார்த்து சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கோட வாழ்க்கையில கர்த்தர் ரகோபத்தை கொடுத்தார். அந்த ரகோபத்தை பார்த்து தான் சொன்னாங்க, உன் தேவன் பெரியவர் என்பதை நான் உணர்ந்துக்கிறேன்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆசை இருக்குதா? ஆசை இருக்குதா? விருப்பம் இருக்குதா? அதுக்காக இதை மட்டும் நான் சொல்லல, இதை மட்டும் சொல்லல, இந்த ஆசையும் வேணும். இது என்னென்னலாம் காரியம் செய்ய தெரியுமா? உன்னால ஊழியத்தை தாங்க முடியும், உன்னால ஊழியத்தை வளர்க்க முடியும்.